அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளிலும் மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். குறிப்பாக உயர்தர மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் கடன் தொகை வழங்கப்படுவதாக நிறைய பேர் தங்களுடைய யூடியூப் சேனல்ஸ்ல தங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல வீடியோஸை பதிவிட்டு கொண்டிருக்கிறாங்க. எனவே இது சம்பந்தமா கொஞ்சம் தேடி ஆராய்ந்து அந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை தரப்போறோம். எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த 50,000 ரூபாய் கிடைக்க போகுது, எதற்காக கொடுக்குறாங்க, இதை வச்சு நீங்க என்னெல்லாம் செய்யலாம் என்ற விடயத்தை தான் பகிர்ந்து கொள்ள போறோம். எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையா வீடியோ பாருங்க. அதே போல என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த செய்திகள் அதே போல இது போன்ற ஏராளமான பயனுள்ள செய்திகளை நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த செய்தி உட்பட இந்த செய்தியில நான் சொல்ற விஷயங்களை, அப்ளிகேஷன்ஸ், விண்ணப்பங்களை நீங்க டவுன்லோட் செய்யக்கூடிய இணையதள முகவரி உட்பட அனைத்து தகவல்களையும் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நான் பதிவிட போறேன். எனவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காம ஜாயின் ஆகி பயன் பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்க என்ன விடயம், என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிபுணதா சவிய என்ற பெயரில் அரசாங்கத்தினால் உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காணொலிகளை பதிவிட்டு இருந்தாங்க. நீங்க A-level எக்ஸாம் பாஸ் ஆகினாலும் சரி, ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 50,000 ரூபாய் பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நீங்க உயர்தர பரீட்சைக்கு தோற்று இருந்தால் போதும். ஆனால் எல்லோருக்கும் இந்த 50,000 ரூபாய் கொடுக்கப்பட போவதில்லை. தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மாத்திரம்தான் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த 50,000 ரூபாய் வழங்கப்படவிருக்குது. குறிப்பாக உள்நாட்டிலும் சரி, வெளிநாட்டு தொழில் சந்தையிலும் சரி காணப்படுகின்ற தொழில் வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு உங்களுக்கு இந்த தொகை வழங்கப்பட போகுது. நிறைய பேர் இது கடன் தொகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே இது கடன் தொகையும் அல்ல. இது ஒரு முதலீடுன்னு சொல்லலாம். அரசாங்கம் உங்களுடைய எதிர்காலத்துக்காக செய்கின்ற ஒரு பாரிய முதலீடு. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்துக்காக செய்கின்ற ஒரு முதலீடு. இந்த பணம் உங்களுக்கு ஒரு உதவி தொகையாக தான் வழங்கப்பட இருக்குது. நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு வழங்குற நோக்கத்தை நீங்க அடைஞ்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுக்க தேவையில்லை. 50,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த நிதி உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எதற்காக அப்படின்னு சொன்னா NVQ லெவல் 3, 4, 5 NVQ லெவல் 3 அல்லது 4 அல்லது 5 கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் இந்த நிதியுதவியை உங்களுக்கு வழங்க போறாங்க. குறிப்பாக தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பெயரிடப்பட்ட 100 தொழில் பயிற்சிகள் சம்பந்தமாக இந்த இணையதளத்துல சொல்லி இருக்கிறாங்க. எனவே அந்த 100 தொழில் பயிற்சிகள்ல ஏதாவது ஒரு தொழில் பயிற்சியை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அந்த பாடநெறியை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதற்காக தான் 50,000 ரூபாய் வழங்கப்படுது. இதுல NVQ லெவல் 3, 4 அல்லது 5 வரைக்கும் நீங்க படிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. உங்களுக்கு மேல படிக்கிறதுக்கான உதவிகளையும் எதிர்காலத்துல செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். எனவே இந்த தொழில் சந்தையை கருத்தில் கொண்டுதான் உயர்தர பரீட்சை எழுதிட்டு பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க, போக விருப்பம் இல்லாதவங்க, அதே போல ஏதாவது தொழில் முயற்சியில் ஈடுபடணும் ஆனா கையில காசு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கான ஒரு முதலீடாக அரசாங்கம் இந்த 50,000 ரூபாவை உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு வழங்க போகுது. எனவே இதற்கான விண்ணப்பங்கள், இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் எல்லாம் நாங்க ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிற இந்த இணையதளத்துல நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன இணையதளம் அப்படின்னு சொன்னா www.etfb.lk www.etfb.lk என்ற இந்த இணையதளத்தினூடாக நீங்க விண்ணப்பங்களை, மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமா எதிர்வரும் நாட்கள்ல இன்னும் புதிய தகவல்கள் வெளியிடப்படும். நிச்சயமாக அந்த தகவல்களையும் உங்களுக்கு தெளிவா நாங்க பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம். எனவே உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல எங்களுடைய மாணவர்கள் உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறாங்க. எனவே நீங்களும் கூட விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நாங்க கால வரையறைய பார்க்கலாம். இப்போது வரைக்கும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லி இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய, ஆனால் பரீட்சையில பாஸ் ஆகி இருந்தாலும் சரி, ஃபெயில் ஆகி இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுது. கடன் தொகையால உதவித்தொகை வழங்கப்படுது. இதை நீங்க எந்த காரணம் கொண்டும் திரும்ப செலுத்த தேவையில்லை. ஆனா நீங்க தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவால் பெயரிடப்பட்ட 100 தொழில் பயிற்சிகள் இருக்குது. அந்த 100 பயிற்சிகள்ல ஏதாவது ஒரு தொழில் பயிற்சியை நீங்க தெரிவு செய்யணும். இதற்காக தான் உங்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட போகுது. நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த இணையதளத்தின் ஊடாக உங்களுக்கான விண்ணப்பங்களை நீங்க பெற்றுக்கொண்டு, அதே போல மேலதிக தகவல்களை பெற்றுக்கொண்டு விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அனைத்து விஷயங்களும் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நான் பதிவிட்டு இருக்கிறேன். எனவே அதனூடாக நீங்க போய் அந்த தகவல்களை திரட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஆர்ஜே ரமீஸ்
எதிர்வரும் நாட்களையும் இது போல நிறைய பயனுள்ள தகவல்களை நாங்கள் உங்களுக்காக தரவிருக்கிறோம்.